ஸ்டார்டிங்ல இருந்து அழகா கேட்டு வருவாங்க, எண்ட்ல இதெல்லாம் எனக்கு எங்க நடக்க போகுதுன்னு போயிடுவாங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜி. ஆமா, அந்த நம்பிக்கை இருக்காது. எதிரில் இருக்கவங்களை டிஃபீட் பண்ணணும், அவங்க வந்து இனி நம்ம பிரச்சனைக்கு வரக்கூடாது, அதனால என்னோட வார்த்தை ஜாலத்தை நீ பாரு அப்படின்னு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு மெசேஜ் வருது. மகர ராசினருக்கு இந்த அம்மன் கார்ட்ஸ் மூலமா அம்மன் சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்னன்னு சொல்லுங்க மேம். மகர ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ், இந்த தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கான தெய்வங்கள் வந்து இன்னைக்கு இந்த ஆடி வெளியில காளிகை துர்கை மாற்றி மாற்றி அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. நிறைய அம்மன் அவதாரங்கள் இருக்காங்க, ஆனால் இவங்க தான் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த அமைதியின் இந்த பூமாதேவின்னு சொல்லலாம், அவங்களுடைய அருளும் வந்து இருக்குது. ஸோ அதனால் இப்போது இவங்களுக்கு ஏதோ இடம் சம்மந்தமாக பிரச்சனைகள் இருக்குது, இல்லை அந்த இடம் சம்மந்தமான பிரச்சனையிலேருந்து இவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்குது, க்ரியேட் ஆகிருக்கு, அதனுடைய தாக்கம் என் வாழ்க்கையே மாற்றுருச்சு அப்படின்லாம் இருந்தால் அதை பற்றி பயப்பட வேண்டாம். பூமாதேவி வழிபாடு, பூமாதேவி பூஜை இதெல்லாம் அவங்க செய்யும் போது அதிலிருந்து ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்ணுக்கு தெரியாத எந்த மாதிரியான இன்னல்களாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து தகர்த்தெறிஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து கொடுக்குறாங்க. இவங்க முதல்ல என்ன செய்யக்கூடாது அப்படின்ற போது, எல்லாருக்கும் நான் பண்ணுறேன், நான் கொடுக்குறேன், நான் செய்கிறேன் அப்படின்றது சொல்லக்கூடாது. எஸ் அப்படின்றது எல்லாருக்கும்லாம் சொல்லக்கூடாது. எங்கே முடியாதோ ஓப்பனாக சொல்லிடணும். இல்லை அவங்க வந்து மனசு கஷ்டப்படுவாங்க, இல்லை அந்த கான்டாக்ட் என்னை விட்டு போயிடும், போனால் போகட்டும், என்னால் முடியாதுன்னா நோ அப்படின்னு சொல்லிடணும். ஸோ இதனால தான், ஏன்னா எஸ் நிறைய அதிக இடத்துல நான் செய்கிறேன், நான் பண்ணிடுறேன், நான் ஷோரிட்டி போடுறேன் எல்லாம் சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்போ என்னால் முடியாது அப்படின்றத சொல்கிறதுனால இவங்களோட எனர்ஜியை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வராமல் பாசிட்டிவ் எனர்ஜியாக ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து அப்போது செய்யக்கூடாத விஷயம். எல்லாருக்கும் நான் செய்கிறேன் எஸ் அப்படின்றது சொல்கிறது. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய இந்த ஞான மார்க்கத்தை நோக்கி போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆன்மீகம் வேற, பக்தி வேற, ஞான மார்க்கம் வேற. ஞான மார்க்கம் சார்ந்த விஷயங்களை வாழ்க்கையில் தொடங்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே அவங்களுக்கு நன்மையாக முடியும். ஓகே, ஞான மார்க்கம்னா என்னென்னு சொல்லிடுங்க மேம். ஸோ ஞான மார்க்கம்னா நம்மளுடைய அந்த ஞானத்தை தேடுறது. ஓகே, இப்போ ஆன்மீகம் பக்தி இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி என்ன, வாழ்வியலுக்கான கனெக்டிவிட்டி என்ன, இந்த மாதிரி ஞானம்னா அறிவு. ஒரு துறையில நீங்க அறிவை சார்ந்து போறீங்க, அது வந்து ஆன்மீக துறையில தான் வரணும் அப்படின்னு இல்லை, உங்க துறையிலே ஞானத்தை தேடி நீங்க போகலாம். அந்த மாதிரி ஞான மார்க்கமா வந்து போகிறது நல்லது. ஓகே மேம். இப்போ நெக்ஸ்ட் கும்பராசினருக்கு அந்த கார்ட்ஸ் மூலமா அம்மன் சொல்லக்கூடிய மெசேஜ் சொல்லுங்க. கும்பராசி இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் தெய்வங்கள், இவங்களுக்கு தான் ரொம்ப சுபிக்ஷமா சூப்பரா மகாலட்சுமி வந்திருக்காங்க. மகாலட்சுமி கொட்டுற மாதிரி வந்திருக்காங்க. இவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்ற போது, கண்டிப்பா இவங்களுக்கு வளம், செல்வ செழிப்பு இதெல்லாம் நிச்சயமா வாழ்க்கையில கிடைக்க தான் போகுது. எப்போ கிடைக்கும்னா இவங்க ஃபர்ஸ்ட் அதை நம்ப ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ஜோதிடம் இது மாதிரி ரெமெடிஸ் இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கே சில பேருக்கு தான் பலிக்கும், சில பேருக்கு பல பேருக்கு பலிக்காது. அது ஏன்னா ஓகே நம்பிக்கை கேட்டதுக்கு நல்லா இருந்தது, பட் இதெல்லாம் எனக்கு எங்க நடக்க போகுதுன்னு ஸ்டார்டிங்ல இருந்து அழகா கேட்டு வருவாங்க, எண்ட்ல இதெல்லாம் எனக்கு எங்க நடக்க போகுதுன்னு போயிடுவாங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜி. ஆமா, அந்த நம்பிக்கை இருக்காது. ஏன்னா அது அவங்க மேலேயும் நம்பிக்கை இருக்காது, நம்ம கேட்குற விஷயங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ இவங்க நம்பணும். இவங்க நம்பினா அவங்களுக்கு அந்த வளமான வாழ்க்கை கண்டிப்பா வந்து கிடைக்கும். இன்னொன்று, தனியா வந்து போராட கற்றுக்கணும். தனியாக இவங்க எப்போ பயணம் பண்ணுறாங்களோ வாழ்க்கையில், உடனே நான் பஸ்ஸை பிடிச்சி நான் போயிட்டு வரேன் கோயம்புத்தூருக்கு அப்படி கிடையாது. தனியாக வந்து ட்ராவல் பண்ணணும். அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சொல்கிறேன். இவங்க இருக்கணும், அவங்க இருக்கணும், எனக்கு நான் அடுத்த கட்டம் போகிறதுக்கு இவங்க உறுதுணை வேணும் அப்படிலாம் இல்லாமல் தனியாக நீ உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கு, நான் அவங்க கூட வரேன் அப்படின்ற ஒரு மெசேஜை இங்கே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்றது, அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் எனர்ஜி இருக்குது, எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்குது, இவங்களுக்குள்ளேயும் இருக்குது. அதை இவங்க வெளியே கொண்டு வரணும். அதை நீ வெளியே கொண்டு வந்துட்டா தனியான எந்த ஒரு வேலையுமே தனியா செய்யணும்னு சொல்ல வரீங்களா, இல்ல குடும்ப வாழ்க்கை இலக்குகள் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே தனியா ஃபேஸ் பண்ணணும், தனியா அச்சீவ்மெண்ட்ஸ் அது வந்து தனியா வந்து போகணும். என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இவங்களோட சேர்ந்து நான் செய்யலான்னு இருக்கேன், எனக்கு இவங்க சப்போர்ட் கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த அச்சீவ்மெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அப்படி இல்லாம யாரையும் எதிர்பார்க்காதீங்க, இது உங்களுடைய வாழ்க்கை, நீங்க தனியா என்ன பண்ணணும்னு நினைச்சு பண்ணுங்க. ஹெல்ப்புக்கு நம்ம ஆள்
கூப்பிடுறது, இல்ல நமக்கு கீழே வேலை செய்யறதுக்கு ஆள் எடுக்கிறது, அது வேற. பட் இவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இன்னொருத்தவங்க வேணும்னு நினைப்பாங்க, துணை வேணும்னு நினைப்பாங்க, அது வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ். இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபயரி எனர்ஜியை வெளியே கொண்டு வந்துட்டா அந்த ஒரு துணையை தேடுற மாதிரியான விஷயங்கள் நடக்காது. ஓகே. இதே மாதிரி இவங்களுக்கான ரெமெடின்னு சொல்லும் போது மகாலட்சுமி வழிபாடு தான் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 தடவை வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, அப்புறம் பூச நட்சத்திரம், இதுல சொல்லலாம் பௌர்ணமி. ஸோ வெள்ளி, வியாழன், பூச நட்சத்திரம், பௌர்ணமி, இந்த தினங்களை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மகாலட்சுமி வழிபாட்டில் வந்து சொல்லலாம். மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லலாம் அவங்க. ஓகே மேம். இப்போ கும்பராசினருக்கு வந்துட்டு மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அண்டு வந்து எதையுமே வந்து போராடி தனியாக வந்து போராடி அவங்க கோ த்ரூ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்னு சொல்லியிருக்கீங்க. யாரோட எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி மீன ராசினருக்கு இந்த காட்சி மூலமாக அம்மன் சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்னன்னு சொல்லுங்க மேம். ஸோ மீன ராசிக்கான காட்ஸ் வந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் வாராகியும் இருக்காங்க. வாராகியா? வித்தியாசமாக உங்களுக்கு வாராகி வந்திருக்கு. வாராகி இருக்காங்க. ஓகே. உக்கிர தெய்வம்னாலே அதுவும் காளி தேவி தான் அப்படின்றது இல்லை. ஸோ இப்போ அவங்களுடைய குலதெய்வங்கள் இருப்பாங்க, உக்கிர தெய்வம். சில உக்கிர குலதெய்வங்கள் இருக்காங்க. அந்த மாதிரி குலதெய்வத்தை அவங்க வந்து எடுத்துக்கலாம். வாராகி அம்மன் அவங்களுடைய அருள் வந்து இருக்குது. ஸோ ஒரு எதோல சொல்லியிருந்தேன் நான், மீனராசிக்கு கொற்றவை வந்து ஃபேவரட். என்ன கொற்றவை எடுத்து கும்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த தெய்வமும் இங்கே வந்து எனக்கு கனெக்ட் ஆகுறாங்க. சில பேர் கொற்றவையுமே குலதெய்வமா இருப்பாங்க, அவங்களும் உக்கிர தெய்வம் தான். வாராகி அம்மன். ஸோ இவங்க தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இவங்களுடைய வார்த்தைகளில் ஒரு அன்பு இருக்கணும் தவிர்த்து, அந்த வார்த்தைகளை வந்து ஒரு சமாதானத்துக்கு பயன்படுத்தணுமே தவிர அதை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. எதிரில் இருக்கவங்களை டிஃபீட் பண்ணணும், அவங்க வந்து இனி நம்ம பிரச்சனைக்கு வரக்கூடாது, அதனால் என்னுடைய வார்த்தை ஜாலத்தை நீ பாரு அப்படின்றது ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் எப்போ அன்போடு நீங்கள் வந்து பேசுகிறீங்களோ, உண்மை கலந்த ஒரு அன்போடு நீங்கள் மனிதர்கள்கிட்ட பேசுகிறீங்களோ, அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது. அப்போ இதுலேயே வந்துடுது என்ன செய்யலாம் செய்யக்கூடாது, வார்த்தையை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. உண்மை அன்பு கலந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தணும், மனிதர்கள்கிட்ட பேசணும், அப்போ தான் அவங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்கும். அதே மாதிரி அவங்களுடைய எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற விதமாக பார்க்குறவங்க கூடலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, யோசிப்பாங்க. ஸோ இன்றைக்கி தான் ஒருத்தவங்களை பார்த்துருப்பாங்க, அவங்களோட ஒரு 1/2 hour ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஜஸ்ட் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை இவங்க ஸ்டோரியை சொல்கிறதா இருக்கட்டும், இப்படி. ஸோ அப்படி எல்லாருமே உங்களோட வரக்கூடியவங்க இல்லை, எல்லாருமே உங்களுக்கான எனர்ஜியில் இருக்கக்கூடியவங்க இல்லை. அவங்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதனால் உங்கள் எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற விதமாக பார்க்குற எல்லாரோடையும் வந்து ஈஸியாக மிங்கிள் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. இன்னொன்று வந்து அவங்களுடைய கனவு. இப்போ மீனம்னாலே நம்ம பொதுவாக சொல்கிறது கனவு கற்பனை உலகத்திலே இருப்பாங்க அப்படின்றது. ஆனால் இங்கே வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் வந்து உங்கள் கற்பனையை உங்கள் அந்த கனவு உலகத்தில் நீங்கள் காணக்கூடிய காட்சியை கூட உண்மை உலகத்துக்கு கொண்டு வர முடியும், உண்மை உலகத்துக்கு கொண்டு வரலாம். ஆனால் அதற்கான கனவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ ஃபாலோ பண்ணால் அதை ரியல் லைஃப்பில் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. கனவுகளை ஃபாலோ பண்ணணும்னா அது எப்படிமா, என்ன மாதிரி சொல்கிறீங்க மேம்? ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை எடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். சில பேர் வந்து யோசிப்பாங்க இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே, எப்பவுமே கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது ரியல் லைஃப்க்கு எடுத்து கொண்டு வர்றதுக்கு பயப்படுவாங்க. ரியல் லைஃப்பில் கொண்டு வர ஆரம்பித்தாங்கன்னா, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த கனவுகள் வந்து நனவாகும் அப்படின்ற மெசேஜ். ஓகே மேம். மீனராசினர் வந்து எந்த ஒரு விஷயமும் கனவு காண்றதோடு இல்லாமல் அதை வந்து ரியல் லைஃப்பில் எடுத்து செயல்படுத்தினாங்கன்னா வந்து அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே 12 ராசினருக்கும் ரொம்ப எளிமையாக தெளிவாக ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். அம்மன் கூட சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன, அண்ட் அவங்க என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு ரொம்ப எங்கள் தரிசனம் நேயர்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம் மேம். தேங்க்யூ மேம். நன்றி.